நாங்க இப்ப எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா போக போறோங்க. இதே வண்டியிலேயே எங்களோட வந்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா உமாபட்டி ஐலாண்டுக்கு வாங்க. ஐயோ போற வழியிலே இந்த கரும்பு ஜூஸ் குடிச்சா சும்மா தேனு மாதிரி இருக்குங்க. போயிட்டு இந்த ஏங்கல் ப்ரோவை பார்த்துட்டு இன்டர்வியூ கொடுக்குறோம். போற வழியில என்னென்ன நடக்குதுன்னு மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க. நீங்க ஜாலியா ஃபுல் என்ஜாய்மெண்ட்டோட சும்மா ஃபன் காட்டிட்டு ஜாலியாக போகிறோம். இந்த கரும்பு ஜூஸ் பார்த்தீங்கன்னா சும்மா அருமையாக இந்த போகிற வழியில் பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட பக்கமாக வந்துட்டோம் ஊருக்கிட்ட. இப்போ அவர் சொன்னது உண்மையா பொய்யா அப்படின்னு இந்த தண்ணியை நான் மோந்து குடிச்சு பார்த்துட்டு சர்பத் மாதிரி இருக்கா எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன் வாங்க. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. ஏங்க அச்சல் சர்பத்து மாதிரியே இருக்குங்க. நீங்க வாங்க கூமாப்பட்டி வாங்க, சர்பத்து மாதிரி இருக்குங்க. அவர் சொன்னது எல்லாமே உண்மைங்க. நான் அவரை கூட்டிட்டு வந்துங்க வீடியோவில் அவரு நானும் சேர்ந்து இந்த தண்ணியை குடிச்சு காட்டுறேங்க. ஆஹா ஏத்திட்டு போயிடலாம்டா, கொண்டு போய் சர்பத்துன்னு வித்தரலாம்டா. இங்கிட்டு பார்த்தா அந்தோமான், அங்கிட்டு பார்த்தா அமேசான், இங்கிட்டு பார்த்தா அந்தோமான். தங்கப்பாண்டி பிரதர் சொன்னது உண்மையா போயா? பண்ணி ஊத்துன மாதிரி இருக்குங்க. அவரு சொன்னது எல்லாமே உண்மைங்க. நீங்க கூமாப்பட்டி வாங்க, சந்தோஷமா போங்க. எங்க நிறுத்தி எந்த தண்ணியை குடிச்சாலும் சும்மா தேனு மாதிரி இருக்குங்க. ஏங்க இன்னும் 2 கை குடிக்கலாம் போல இருக்குங்க. ஏங்க சர்பத்து மாதிரி இருக்குங்க. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. கொண்டாந்து தண்ணியில எறிய வந்தா அப்படியே ஒரு லாரி ஏத்திட்டு போய் உங்க ஊர்ல எல்லாம் வீங்க சர்பத்துன்னு சொல்லி அவ்வளோ அருமையா இருக்குங்க. வாங்க நம்ம தங்கப்பாண்டி பிரதரை பார்க்க போவோம். ஏங்க கிட்டத்தட்ட நாங்கள் கூமாப்பட்டி நெருங்கி விட்டாங்க. அவர் சொல்லுவார் இல்லைங்க இந்த தங்கப்பாண்டி பிரதர், அந்த ஆறு இதாங்க. இந்த ஆற்றுக்குள்ளே இறங்கி தண்ணியை குடிச்சிங்கன்னா சர்பத்து மாதிரி இருக்குங்க அந்த ஆற்றுக்குள்ள. தங்கப்பாண்டி பிரதரை பிடிச்சி ஒரு நல்ல வீடியோ பதிவை இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க. நல்லா ஃபன்னாக என்ஜாய் பண்ணுங்க வீடியோவை பார்த்து. அளவுதான் பக்கமாக போகிறேன். மைசூர் எப்படி போகிறது தெரியலையா? கூமாப்பட்டி தெரியலையா? இந்த வழியாக தான் சொன்னாங்க. நமக்கு லோக்கலா வெளியீங்களா? சரிங்க, ஒரு சில்லற விஷயமா மைசூர் வரையும் போகணும். யானை பாருங்க, நல்ல வயசான யானை, அழகான யானை. யானை பேர் வந்து யானை பேர் என்ன? மீனாட்சி. யானை எப்படிங்க? இதுதாங்க ஒரு சொர்க்கங்க. அவர் சொன்ன மாதிரி இன்னும் ஊர் என்ட்ரன்ஸ்லேயே இந்த மாதிரி இருக்கு. இப்பயே நம்ம மீனாட்சியை பார்த்து
காமாட்சியை பார்த்துட்டு அப்படியே தங்கப்பாண்டி பிரதரையும் பார்த்துட்டு ஏங்க ஊமாபதி மாட்டை பாருங்க எப்படி கிறிஸ்மஸ் அப்போ அந்த பெரிய வந்து எங்கெங்கேயோ தொலைவி பார்த்துட்டோம். அவர் எங்கே தொலைவையும் சிக்கவே இல்லை. ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது. நீங்கள் வந்துட்டு அடுத்த டைம் அவரை பார்க்குறதுக்கு நாங்கள் எப்போயோ யார்கிட்டையாவது அவரோட ஃபோன் நம்பர் வாங்கி கான்டாக்ட் பண்ணிட்டு தான் போவோம். நீங்களும் அந்த மாதிரி அவரை மீட் பண்ணணுன்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர்கிட்ட முன்கூட்டியே பேசிட்டு அதுக்கப்புறம் போங்க. தயவு செஞ்சு முன்னாடியே போயிடாதீங்க. அவர்கிட்ட கேட்காம போனீங்கன்னா எங்களை மாதிரி தான் ஏமாற்றம் அடைஞ்சு வரணும். நாங்கள் போயிட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கிற மைண்ட் செட்டே இல்லை. தொலைவி பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமாக போச்சு. அதனால இதோட முடிச்சுக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. பாய்.